உங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்க நான் புது அறிவிப்புகளை அறிவிக்காம நான் போக முடியுமா இங்கிருந்து? நேரு என்ன விட்டு வர. நெல்லை சீமைக்கான முதல் அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தோட எதிர்கால தொழில் வளர்ச்சியை கருத்திலே கொண்டு நாங்குநேரி வட்டம் மருங்கால்குறிச்சி மற்றும் திருவரங்கமங்கபுரம் கிராமங்கள்ல 2291 ஏக்கர் பரப்பளவுல புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். அது மட்டுமல்ல, மூலக்கரைப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய 1200 ஏக்கர் தரிசு நிலங்கள்ல மேலும் ஒரு புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகரத்துல மதுரை குமரி சாலையில பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் மற்றும் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் இடையே குடவணிகர் புறத்துல இருக்கக்கூடிய ரயில்வே கடவு பாதைக்கு மாற்றா புதிய ஒய் வடிவு ரயில்வே மேம்பாலம் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, திருநெல்வேலி மாநகராட்சியில புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட நீரை சிப்காட் கங்கை கொண்டான் தொழிற்சாலைகளுக்கும் மற்ற தொழில் பூங்காக்களுக்கும் பயன்படுத்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தாமிரபரணி ஆற்றில கழிவுநீர் கலக்கிறத முற்றிலுமாக தடுக்கவும் தொழிற்சாலை தேவைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீரை பயன்படுத்தவும் வழிவகை ஏற்படும். நாலாவது அறிவிப்பு, பாளையங்கோட்டை அம்பாசமுத்திரம் சாலை மேலப்பாளையம் பகுதியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 4 வழிச்சாலையா விரிவாக்கம் செய்யப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, அம்பாசமுத்திரம் வட்டம் அருள்மிகு பாபநாச சுவாமி திருக்கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்த 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். ஆறாவது அறிவிப்பு, மீனவ பெண்களோட வாழ்வாதார மேம்பாட்டுக்காக திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை பகுதியில் கடல் பொருட்கள் மதிப்பு கூட்டல் மையம் மற்றும் உற்பத்தியாளர் நிறுவனம் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். நான் இப்ப அறிவிச்ச திட்டங்களுக்கெல்லாம் விரைவில் அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் தொடங்கும்.